சின்ன வயசுல பேக்கரியில கேக்கு ஸ்வீட் 2 பானை அதான் ஆப்பிள் கேக்குன்றாங்க. ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளவை நல்லா தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட கூட 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கூட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கேக் டின்ல பட்டர் ஷீட் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம ஓவனில் தான் நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் போதும். அதே நீங்கள் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பராக கேக் ரெடி ஆகிடும். இதை ஆற வச்சுட்டு நல்லா கட் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ லீவில் இருக்கிற பசங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.